கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போறதாவும் சொல்றாங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மக்கள் வரவேற்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இளைய தலைமுறையாவது விஜய் வர்றதுனால அண்ணன் ஓபிஎஸ் வந்து பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாமே தெரிஞ்ச முகம். அதுபோல் நடிகர் விஜயும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக ஒரு பிம்பத்தோடு இருக்கிறாரு. அது ஒரு 10-15% ஓட்டு வச்சுருக்காரு. அண்ணனுக்கு ஏற்கனவே 35% ஓட்டை வந்து மக்கள் ராமநாதபுரத்தில் காட்டியிருக்காங்க. இது எல்லா இடமும் 234 தொகுதியிலையும் பரவும் போது அது ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும்னு இருந்தால் இந்த 2026 சந்திப்பார். மீண்டும் 2026 தமிழக முதல்வராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வருவார். வரவேற்கிறோம். தப்பு இல்லையா? புரட்சி தலைவி அம்மா வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட 2011 வைக்கும்போது தொண்டர்கள் வரவேற்க தானே செஞ்சோம், வேலை செஞ்சு தானே செஞ்சோம். அவரை வந்து எதிர்கட்சி வரிசையிலேயாவது உட்கார வச்சோம்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. ஒரு சீட்டு வாங்கிட்டு இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தா அம்மாவோட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தையே எதிர்கட்சி வரிசையிலேருந்து அகற்றப்பட்டோம். அந்த சூழ்நிலை 2026 வரலாம்ல. அதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள்.